AK4 இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற ஸ்டோரி மிடில் கிளாஸ் வீட்டு மருமகள் 2ஆம் பாகம். காலங்காத்தால இருட்டு இன்னும் முழுசா நீங்கல. குளிர்காத்து மெல்லமா வந்தது. ஆனா அனாமிகாவோட வேர்வைக்கு மட்டும் ரெஸ்டே இல்ல. கிச்சன்ல குக்கரோட சத்தம், கரண்டியோட சத்தம், இதுதான் தினமும் அவளுக்கு சுப்பிரபாதம். ஆபீஸ்க்கு போறத ஆரம்பிச்சதுல இருந்து அவளுக்கு எல்லா வேலையும் டபுள் ஆச்சு. ஏண்டிமா அனாமிகா, இன்னும் உள்ளதான் இருக்கியா? ஆபீஸ்க்கு போறேன்னு மகாராணி மாதிரி தயாரானா பத்தாது. வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செஞ்சு குடுக்கறதுதான் நல்லது. உப்புமால உப்பை கொஞ்சம் கம்மியா போடு. எல்லாம் ரெடி அத்த, உப்புமாலாம் ரெடி. மாமாக்கு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அவருக்கு கூட பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பையன் ஹரிஷ் கிட்ட போனா. ஹரிஷ், ஹரிஷ் எந்திரிடா, பிரஷ் பண்ணு வா. ஒரு 5 நிமிஷம் கவுண்ட் பண்றதுக்குள்ள நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம். தூக்கம் வருதுமா, ராத்திரி நீங்க வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் புரியவே இல்ல. ஸ்கூல்ல டீச்சர் திட்டிட்டே இருக்காங்க. நீ இல்லாம எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. ஹரிஷ் அந்த வார்த்தைய சொன்னதோ அனாமிகாவுக்கு திக்குன்னு ஆச்சு. ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததால ராத்திரி மணி 7 தாண்டியும் வீட்டுக்கு வர முடியாம போச்சு. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு போய் சமைக்கணும். குழந்தைங்கள சரியா கவனிக்க முடியலங்கிற கவலை அனாமிகாவை வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தது. மன்னிச்சுக்கடா, இன்னைக்கு சாயந்தரம் அம்மா கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுற. எல்லா சப்ஜெக்டையும் உங்களுக்கு புரியுற மாதிரி அம்மா சொல்லித்தரேன். அம்மா அனாமிகா, நீ இப்படி கஷ்டப்படுறத பாக்க மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? இந்த உத்தியோகம் உனக்கு ஒரு பாரமாயிடுச்சு. சாரதா, நீயாவது அந்த பொண்ணோட கஷ்டத்தை பார்த்துட்டு காய்கறியாவது கட் பண்ணலாம்ல. இந்த ஒரு பொண்ணே அந்த பக்கம் ஆபீஸ், இந்த பக்கம் வீடு, பிள்ளைங்க எல்லாத்தையும் எப்படி பாத்துக்கோ? என்னது நானா? என் இடுப்பு வலிக்கு எங்கேயோ உட்கார முடியல. அவ ஆபீஸுக்கு போறது அவ பிள்ளைங்க ஃபீஸுக்காக தானே, வேற வழியே இல்ல. நான் இவ வயசுல இருக்கும்போது வீட்ல 10 ஆளுக்கு சமைச்சு வச்சுட்டு நிலத்து வேலைக்கு தோட்டத்துக்கு போயிடுவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் கைக்கு வேணும். அவனே அம்மா, அவனே எந்திரிமா, உங்க அக்காவுக்கு கொஞ்சம் வந்து உதவி செய்ய. ஐயோ அத்தை, வெங்காயம் உரிச்சா என் கண்ணு ரெட் ஆயிடும். மத்தியானம் என் ஃப்ரெண்டு நீலிமாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுல போட்டோஸ்ல என் ஃபேஸ் டல்லா இருந்தா நல்லா இருக்காது. சமையல் எல்லாம் அனாமிகா அக்காவே பாத்துக்க போறாங்க. ஹலோ மை லவ்லி ஃபாலோவர்ஸ், பாத்தீங்களா டைம் இப்போ 6 AM. எங்க அனாமிகா அக்கா எவ்வளவு வேகமா சமைக்கிறாங்க பாருங்க. திஸ் இஸ் கால் மல்டி டாஸ்கிங். அக்கா கொஞ்சம் கேமராவை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஹாய் சொல்லு. ஹாய். அஞ்சலி ப்ளீஸ், எனக்கு டைம் இல்ல. பஸ்ஸை மிஸ் பண்ணா ஆபீஸ்ல எனக்கு லேட் மார்க் பண்ணிடுவாங்க. சேலரி கட்டாச்சுன்னா மறுபடியும் அத்தை கத்துவாங்க. இப்படி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கடகடன்னு வந்தா அனாமிகா. அனாமிகா ஆபீஸ்ல அவ சீட்ல உட்காந்து ஃபைல்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா. மேனேஜர் ஸ்ரீனிவாஸ் டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சாரு. அனாமிகா மேடம், நம்ம புது grocery ஷாப்புக்கு மக்கள் வர்றதில்ல. ஆன்லைன் கம்பெனிஸ் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறாங்க. அத நம்ம எப்படி எதிர்கொள்றது? இது இப்படியே நீடிச்சதுன்னா கம்பெனியை மூட வேண்டிய நிலைமை வந்துருமே. அனாமிகா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சு பார்த்தா. சார், ஒரு வார்த்தை சொல்லவா? ஆன்லைன்ல பொருட்களை எல்லாம் பார்க்க முடியும், ஆனா தொட முடியாது. மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அரிசினா அதை தொட்டு பார்த்து வாங்கணும். பருப்புனா முகந்து பார்க்கணும். நம்ம பழங்காலத்து அங்காடி அப்படிங்கிற கான்செப்ட் வைப்போம். அதனால நம்ம ஸ்டோர்ல பொருட்களை எல்லாம் பாக்கெட்ல வைக்காம லூஸ்ல வைப்போம். அவங்களே தானா பார்த்து தேவையானதை அவங்களே எடுத்து வாங்கிட்டு போட்டோம். அப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அது ரிஸ்கியா இருக்கும்னு தோணுதா அனாமிகா? பேக்கிங் பண்ணலன்னா ஸ்டாக்ஸை மேனேஜ் பண்றது கஷ்டம் இல்லையா? ஆமா சார், ஆனா கஸ்டமர்ஸ் சுயமா அந்த பொருட்களை தொட்டு பார்த்து வாங்கறதுல இருக்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன்லயே சேல்ஸ் பெருகும். ஜென்ரலா பெண்கள் விலைய விட நம்பிக்கைக்கு தான் அதிகமான இடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பொருள்ல ஏதாவது ஒரு ஆஃபரை போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு மிடில் கிளாஸ்க்கு என்ன தேவையோ அத ஒரு வாரம் மார்க்கெட்ல உள்ள விலைய விட கம்மியான விலைக்கு நம்ம விற்போம். எக்ஸலண்ட். உங்க ஐடியா ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் பெண் என்ன எதிர்பார்ப்பாலோ அதை நீங்க கச்சிதமா எனக்கு சொல்லிருக்கீங்க. இதை நம்ம உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அனாமிகா ஆபீஸ்ல தன்னோட கடமைய ரொம்ப சின்சியரா பண்ணிக்கிட்டு இருந்தா. அங்க அவளுக்கு லக்ஷ்மிங்கிற ஒரு நல்ல பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சா. அனாமிகா, நீ இவ்ளோ நல்லா வேலை செய்யற,
ஆனா உன்னோட முகத்துல அந்த ஆனந்தம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லையே. ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு ஓட்டம் பிடிக்கிற. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு காஃபி கூட எங்களோட குடிக்க மாட்ற. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. நான் வர்றதுக்குள்ள வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரணும். சாயந்தரம் போய் எல்லா வேலையும் மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஆனா எங்க அத்தை மட்டும் நான் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க. குழந்தைங்களையாவது மத்த மருமகளுங்க பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா பார்ட்டி ரீல்ஸ்லயே அவங்க வாழ்க்கை கழியுது. இப்படி அப்பப்ப தன்னோட மனசுல இருக்கிற கவலைய லக்ஷ்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அனாமிகா இந்த வேலையில சேர்ந்து 1 மாசம் ஆக போகுது. அனாமிகா கையில முதல் சம்பளம் 15,000 ரூபாய் இருந்தது. அந்த பணத்தை பார்த்துட்டு அவளோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஹரிஷ்க்கு ஒரு நல்ல ஸ்கூல் பேக் வாங்கணும்னு, நவ்யா பவ்யாவுக்கு புது Dress வாங்கணும்னு அவ எவ்வளவோ ஆசை வச்சிருந்தா. சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் ஹால்ல இருந்தாங்க. அனாமிகா பிரகாசமான முகத்தோட இருந்தா. அனாமிகா வந்துட்டியா? இன்னைக்கு 1ஆம் தேதியாச்சே, ஆபீஸ்ல சம்பளம் தந்தாங்களா? ஆமா அத்தை, கொடுத்தாங்க. இந்தாங்க 15,000 ரூபாய். என்னது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க இருந்து வேலை செஞ்சதுக்கு வந்தது 15,000 தானா? சரி சரி, அதை இங்க கொடு. ரமேஷ் வாங்கின கடனை எல்லாம் அடைக்கணும். வீட்ல மளிகை பொருள் இல்ல. இந்த காலத்துல 15,000க்கு அரிசி பருப்பே வாங்க முடியல. அதை கேட்டதும் அனாமிகாவோட மனசே உடைஞ்சு போயிடுச்சு. தன்னோட சம்பளத்து மேல தனக்கே ஒரு அதிகாரம் இல்ல அப்படின்னு நினைச்சா. அம்மா, அவளோட சம்பளம் அவகிட்டயே இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறா. பாவம், மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டால. குழந்தைங்களுக்கு நீ வாங்கி தர போற. அவ சம்பளத்தை வீட்டுக்கு செலவு பண்ணாதான் நம்மளால முன்னேற முடியும். அனாமிகா, நீ பொறுப்புள்ள பொண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அனாமிகா மௌனமா அந்த பணத்தை மாமியார் கையில கொடுத்துட்டா. சரிங்க அத்தை. ஆனா ஹரிஷ்க்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கணும். அவன் கிழிஞ்சு போன பேக்கோட ஸ்கூலுக்கு போறான். அப்படி போனா ஸ்கூல்ல அவனுக்கு அவமானமா இருக்கு. அக்கா, உங்க ஃபர்ஸ்ட் சேலரியில எங்களுக்கு பார்ட்டி இல்லையா? ஒரு பட்டு புடவை வாங்கி தாங்க மாமான்னு கேட்டேன். ரமேஷ் மாமா அப்புறம்னு சொல்லிட்டாரு. உனக்கு தான் இப்ப சம்பளம் வந்துருச்சுல, என் பர்த்டே வருது, வாங்கி தரியா? அட ஆமாக்கா, நான் கூட ஒரு புது ரிங் லைட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட vlogsஓட குவாலிட்டி அதிகமாகணும். நீ எப்படியோ வேலைக்கு போற, உன்னை விட புத்திசாலி யாரு இருப்பா? எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய. அனாமிகா ஆச்சரியமா 2 பேரையும் பார்த்தா. அவ படுற கஷ்டம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா கண்ணுக்கு தெரியுதேன்னு. அதுக்கு மறுநாள் சண்டே லீவு கிடைச்சிருச்சு. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு தரலான்னு நினைச்சா. ஆனா மாமியார் சாரதா, ஆபீஸ்க்கு போலன்னா வீட்டு வேலையெல்லாம் அப்படியே நிறுத்த கூடாதுமா. இன்னைக்கு பருப்பை வெயில்ல போடணும், அரிசி காய போடணும், பரண மேல ஒட்டடை அடிக்கணும், பொருளெல்லாம் துடைக்கணும். லீவுனா ஓய்வு எடுக்க கூடாதுமா, அன்னைக்குதான் எல்லா வேலையும் முடிக்கணும். மாமியாரை எதிர்த்து பேசாத அனாமிகா அந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சா. அப்ப நவ்யாவும் பவ்யாவும் அழுதுகிட்டே வந்தாங்க. அம்மா அம்மா, பசிக்குதுமா. நான் அவனி சித்தி கிட்ட பசிக்குதுன்னு சொல்லி கேட்டேன்னா உங்க அம்மாவை போய் கேளுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அஞ்சலி சித்தியும் உங்க அம்மா இன்னைக்கு சும்மாதான் இருக்கா, அவகிட்ட போய் கேளுங்கறாங்க. கவலைப்படாதீங்கடா, அம்மா ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன். அனாமிகா கிச்சனுக்கு போய் பார்த்தா. பால் பாத்திரத்துல பால் மூடாம அப்படியே இருந்தது. குழந்தைங்களுக்கு காலையில டிஃபன் கூட யாரும் கொடுக்கல. அவனி, அஞ்சலி 2 பேரும் வீட்ல தானே இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபனாவது செஞ்சு தந்திருக்கலாம். அவங்க பசியில அழறாங்க. அக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான் படுத்துட்டு இருக்கேன். என்ன எங்க மேல வந்து கத்திட்டு இருக்க? உன் குழந்தைங்கள நாங்க எதுக்கு பாத்துக்கணும்? உன் குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு நாங்க என்ன ஆயாமாவா? இங்க பாருக்கா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஷன் ஷூட்ல இருக்கிறேன். அனாமிகா கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஹரிஷ் கிட்ட வந்து பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அத்தை, பாத்தீங்களா, ஹரிஷ்க்கு ஜுரம் அடிக்குது. நீங்க வீட்ல தானே இருக்கீங்க, அவனுக்கு ஏதாவது கசாயம் கொடுத்து படுக்க வைக்கலாம்ல. என்னது ஜுரமா? நான் பாக்கலையே, என் குழந்தைங்களுக்கு ஜுரம்லாம் வந்ததே இல்லையா? அதுக்கு இவ்ளோ சண்டை போடணுமா? நீ வேலைக்கு போறன்னா இந்த வீட்ல இருக்கவங்கலாம் உனக்கு கீழே வேலை செய்யணுமா? உன் குழந்தைங்கள நீதான் பாத்துக்கணும். அனாமிகாவுக்கு நல்லா புரிஞ்சுது. அவ கஷ்டத்தை யாரும் கவனிக்கல. அவளோட ஆதாயம் மட்டும்தான் எல்லாருக்கும் வேணும். அவளோட பொறுப்புகளை யாரும் பகிர்ந்துக்கல. திங்கக்கிழமை ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை வந்தது. எல்லா ஸ்டாக்ஸும் காலி ஆயிடுச்சு. கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. அனாமிகா மேடம், பெரிய வெண்டார்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. ஸ்டாக்ஸும் வரல,
என்ன பண்ணலாம்? கஸ்டமர்ஸும் சண்டை போடுறாங்க. சார், ஒரு யோசனை. பெரிய கம்பெனி கிட்ட ஸ்டாக்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட வாங்கலாம். அவங்க கிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளும் கிடைக்கும் இல்லையா? நம்ம நேரடியா அவங்க கிட்ட இருந்தே வாங்கணும்னா மீடியேட்டர்ஸோட கமிஷன் குறையும்ல. கஸ்டமர்ஸ்க்கு குறைஞ்ச விலையில விக்கலாம், விவசாயிகளுக்கும் இதுல லாபம் இருக்கும். அது டைம் டேக்கிங் ப்ராசஸ் இல்லையா? சாத்தியமாகுமா? பரவாயில்ல சார், நானா நேரா போய் விவசாய சங்கத்துக்கிட்ட பேசிட்டு வரேன். எனக்கு கிராமத்துல கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அனாமிகா போய் லோக்கல் விவசாயிகள் கிட்ட பேசி ஸ்டாக்ஸை ரீடைன் பண்ணா. மறுநாளே ஸ்டோருக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவோட டைரக்ட் ஃபார்மர் ஸ்ட்ராட்டஜி நல்லா வேலை செஞ்சது. அனாமிகா மேடம், இந்த கம்பெனிக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். உங்க புத்திசாலித்தனத்தால நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாசம் போனஸா 5000 ரூபாவை தர. அனாமிகா அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த தடவை இந்த பணத்தை பத்தி மாமியார் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா. அந்த பணத்தை வச்சு ஹரிஷுக்கு புது பேக், நவ்யா பவ்யாக்கு ட்ரெஸ், அவளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி ரகசியமா அலமாரிக்குள்ள வச்சா. ஒரு நாள் சாயந்தரம் அனாமிகா ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ சாரதா அனாமிகாவோட அலமாரிய பாத்துட்டு இருந்தாங்க. அங்க அவ ஒளிய வச்சிருந்த புது ட்ரெஸ் பேக பாத்துட்டாங்க. ரமேஷா, சுரேஷா, எல்லாரும் இங்க வாங்க, இத பாருங்க இவளோட லீலைகளை. நம்ம கிட்ட பணம் இல்லன்னு அழுதுகிட்டு இருந்தா இவ மட்டும் ரகசியமா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு கொடுக்காம இன்னும் எவ்வளவு பணத்தை ஒளிய வச்சிருக்க நீ? இங்க பாருங்க, அது எனக்கு ஆபீஸ்ல கொடுத்த போனஸ். என் குழந்தைங்களுக்காக இதெல்லாம் வாங்கிருக்கேன். உங்ககிட்ட சொன்னனே ஹரிஷ் பேக் கிழிஞ்சு போயிருக்குன்னு. போனஸ்னா வீட்ல கொடுக்கணும், இப்படி ஒளிய வச்சுப்பாங்களா? எங்களுக்கு தெரியாம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. உன்னை வேலைக்கு அனுப்பி தப்பு பண்ணிட்டோம். 4 பணத்தை கண்ணுல பார்த்ததும் அகங்காரம் வந்துருச்சு. பாத்தீங்களா அத்தை, அனாமிகாக்கா நமக்கு தெரியாம எவ்வளவு விஷயத்த மறைக்கிறாங்க. ஒரே ஒரு மேக்கப் கிட் வாங்கி தாங்கன்னா வாங்கல, இப்போ ட்ரெஸ், ஷூ, பேக் எல்லாம் வந்திருக்கு. போதும் அவனி, வாய மூடு. நீ கிட்டி பார்ட்டிக்கெல்லாம் செலவு பண்ற பணம்லாம் யாரோடது? உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அத ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அஞ்சலி, உன்னோட மேக்கப் கிட்டுக்கு 1000 ரூபாய் எங்க இருந்து கிடைச்சது? நான் கஷ்டப்படுறேன், என் குழந்தைங்களுக்கு ஒரு பேக கூட வாங்குற உரிமை எனக்கு இல்லையா? இங்க பாருங்க அத்தை, நான் ஒரு எந்திர மாதிரி வேலை செய்யறேன், ஆனா என் ஆசைகளை நான் கொண்டுறணும் இல்லையா? அனாமிகா, அம்மா ப்ளீஸ், வீட்ல சண்டை வேண்டாம். அனாமிகா, நீ ஏன் கோவமா பேசுற? நான் ஒண்ணு தப்பா எதுவும் பேசலையேங்க, உண்மையதானே சொல்றேன். நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன்னா அது பணத்துக்காக மட்டும் இல்ல, என் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக. இதுக்கப்புறம் என்னோட சம்பளத்துல 10,000 ரூபாவை நான் வீட்டுக்கு கொடுக்கறேன். மீதி 5,000 ரூபாவை என் குழந்தைங்களுக்காக நான் எடுத்துக்குவேன். இதுதான் என் முடிவு. யாருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இதுதான் என்னோட ஃபைனல் முடிவு. அனாமிகா தைரியமா இப்படி பேசுனதும் சாரதா அப்படியே ஆடி போயிட்டாங்க. எப்பவும் வாய் திறந்து பேசாத அனாமிகா இப்படி பேசுற ஆளேன்னு ஆச்சரியமா இருந்தது. அனாமிகா ஹரிஷ் கிட்ட போய் புது பேக கொடுத்தா. ஹரிஷ் கண்ணுல ஆனந்தத்தை பார்த்து அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து போனா. அனாமிகா கோபமா பேசுனதுனால திருன்னு முழிச்சிட்டு இருந்த சாரதா அப்புறம் என்ன பண்ண போறாங்க? அவனி, அஞ்சலி அனாமிகா மேல இன்னும் கோவப்பட போறாங்களா? இந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் தெரியணும்னா அடுத்த எபிசோட பார்க்க மறந்துடாதீங்க. அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. See you later.